يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு உங்களுக்கு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விசேட இந்த தர்பியா நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். தற்பொழுது உங்களுக்கு தெரியும், உலகத்தின் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய, முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் ஈரான் இஸ்ரேல் போர். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டணியாக இணைந்து ஈரானை தாக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தற்பொழுது உலக அரங்கில் சூடு பிடித்து பேசு பொருளாக மாறியிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே அந்த பின்னணியில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அல் குர்ஆனின் பார்வையில் பனு இஸ்ரவேலர்கள். அல் குர்ஆனின் பார்வையில் பனு இஸ்ரவேலர்கள். அப்போ இந்த தலைப்பை தான் நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாட இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாக இஸ்லாமிய உலகத்திற்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் இடையிலான போராட்டம் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போராட்டம். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போராட்டமாகத்தான் வரலாற்று நெடுகிலும் இஸ்லாமிய உலகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் அல்லது இஸ்லாமிய உலகத்திற்கும் யூதர்களுக்கும் இடையிலான போராட்டத்தை நாங்கள் பார்க்க முடியும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல வசனங்களில் இந்த யூதர்கள் பற்றி அல்லது பனு இஸ்ரவேலர்களை பற்றி எங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய விதத்தில் பல வசனங்களை பேசுவதை நாங்கள் பார்க்க முடியும். பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள், சூறாக்கள் எந்த சமூகத்தை பற்றியும் எந்த நபியை பற்றியும் அந்த அளவுக்கு ரிப்பீட் பண்ணி பல தடவைகள் மீட்டி அல்லாஹ் தஆலா இவர்களை சொல்லியிருப்பதை போன்று வேறு எவரையும் சொல்லவில்லை. இப்போ குர்ஆன் நம்ம எடுத்து பார்த்தால் நிறைய சூறாக்கள், நிறைய வசனங்கள், ஒரே வரலாறு பல இடங்களில் ரிப்பீட் பண்ணப்படுவதை நம்ம பார்க்கலாம். இப்போ குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் மாத்திரம் குர்ஆனில் 130 தடவை 130 தடவை சொல்லப்பட்டிருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து பேர் மட்டும். அந்த அளவுக்கு அவருடைய வரலாறு, அவருடைய சமூகத்தின் வரலாறு குர்ஆனில் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். எனவே நாங்கள் இந்த அளவுக்கு அல் குர்ஆன் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வரலாறு தான் பனு இஸ்ரவேலுடைய வரலாறு. அப்போ இந்த வரலாறு பல பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் அறிந்து வைக்க வேண்டிய சில அடிப்படையான தகவல்களையும் சுமந்து வரக்கூடிய வரலாறு. 3 விதமான சொற்களை அல் குர்ஆன் இவர்களை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில். அப்போ நாங்கள் பனு இஸ்ரவேல் என்ற தமிழில் சொன்னாலும் அரபில் பனு இஸ்ராயில் என்ற அந்த சொல்லத்தான் குர்ஆன் பயன்படுத்துது. ரெண்டாவது அல் யஹூத்.
திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. மூன்றாவது அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள். பனு இஸ்ராயில், அல் யஹூத், அஹ்லுல் கிதாப். இந்த மூன்று விதமான சொற்களையும் தான் அல் குர்ஆன் இவர்களை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரைட். பனு இஸ்ராயில் என்ற சொல்ல எப்படியான இடங்களில் குர்ஆன் பயன்படுத்துகின்றது என்றால், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைய அருட்கொடைகளை செய்தான். அல்லாஹ் தஆலா நிறையவே அருட்கொடைகளை, அருட்பாக்கியங்களை அவர்களுக்கு வழங்கினான். அப்போ அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்ற இடங்களில் பனு இஸ்ராயில் என்று சொல்லி அவர்களை விழிப்பதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு சூரத்துல் பக்கரா 47வது வசனம். சூரத்துல் பக்கரால 47வது வசனம், யா பனி இஸ்ராயில் உத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன். பனு இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடையை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்களை உலகத்தாரை விட சிறப்புக்குரியவர்களாக நான் ஆக்கினேன். அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த சமூகமாக உங்களை நான் ஆக்கினேன், இதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடைகளை, நியமத்துக்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது முதலாவது அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்தக்கூடிய முதலாவது பெயர் பனு இஸ்ராயில். அப்போ அந்த பனு இஸ்ராயில் என்ற சொல்ல பொதுவாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். ரைட். ரெண்டாவது பேர் என்னது? அல் யஹூத். யஹூத் என்றால் யூதர்கள், அப்படித்தானே? யஹூத் என்றால் யூதர்கள். ரைட். அந்த சொல் அல்லாஹ் தஆலா எப்படியான இடங்களில் பயன்படுத்துகின்றான் என்றால், அவர்களை கேவலப்படுத்தி, இழிவுபடுத்தி, அவர்களுடைய வாதங்கள் பிழையான வாதங்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு சூரத்துல் மாஇதா 64வது வசனம். சூரத்துல் மாஇதால 64வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா. யஹூதிகள் சொன்னார்கள், யூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கின்றது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குல்லத் ஐதீஹிம், அவங்களோட கைகள் தான் கட்டப்பட்டிருக்குது. அல்லாஹ்வோட கைகள், அவங்களோட கைகள் தான் கட்டப்பட்டிருக்குது. வலுஇனு பிமா காலு, அவர்கள் இப்படி சொன்னதற்காக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அவர்கள் இப்படி சொன்னதற்காக சபிக்கப்பட்டார்கள். பல் யதாஹு மப்சூததானி, அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளும் விரிக்கப்பட்டிருக்கின்றன, கட்டப்பட்டில்லை. அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளும் விரிக்கப்பட்டிருக்கின்றன. யுன்ஃபிகு கைஃப யஷா, அவன் நாடியவாறு செலவு செய்கிறான், நாடியவாறு அள்ளி கொடுக்கின்றான். அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது, அவன் கொடுப்பதில்லை, அவன் செலவு செய்வதில்லை என்று யூதர்கள் சொன்ன அந்த வாதத்தை அல்லாஹ் மறுக்கும் இடத்தில் அவர்களை அல் யஹூத் என்று அடையாளப்படுத்துகின்றான். அப்போ அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய இடத்துல, அவர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய இடத்துல, அவர்களுடைய பிழையான வாதங்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய இடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? எந்த சொல்ல பயன்படுத்துகிறான்? அல் யஹூத் என்ற சொல்ல பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. ரைட். அதே போல சூரத்துல் மாஇதால 18வது வசனம்,
வகாலத்தில் யஹூது வன் நசாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ. யஹூதிகளும் நசாராக்களும் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் சொன்னார்களாம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது யஹூதிகளும் நசாராக்களும் சொன்னார்கள், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் ஃபலிம யுஅذிபுக்கும் பிதுனூபிக்கும். அப்படி என்றால் ஏன் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை கொண்டு உங்களை தண்டிக்கிறான்? நீங்கள் சொல்லுவதை போன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை கொண்டு அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்கின்றான் என்று நபியை நீங்கள் கேளுங்கள். பல் அந்தும் பஷருன் மிம்மன் ஹலக். அல்லாஹ் தஆலா படைத்த மனிதர்களில் ஒரு சாரார் தான் நீங்கள், உங்களுக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லை. அல்லாஹ் தஆலா படைத்த மனிதர்களில் ஒரு குழு, ஒரு குரூப் தான் நீங்கள். யக்ஃபிரு லிமன் யஷாஉ வ யுஅذிபு மன் யஷா. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான், நாடியவர்களை தண்டிக்கின்றான். அப்போ பொதுவாக மனிதர்களை அல்லாஹ் தஆலா எப்படி கையாள்கின்றானோ அதே போன்றுதான் உங்களை அவன் கையாள்கிறான். நாடியவர்களை மன்னிக்கிறான், நாடியவர்களை தண்டிக்கிறான். வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியின் அரசாட்சி அல்லாஹ்வுக்கே உரியன. வமா பைனஹுமா, அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியவையும் அல்லாஹ்வுக்கே உரியன. வைலைஹில் மஸீர், அவன் பால் தான் எல்லோரும் மீள இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இங்க வகாலத்தில் யஹூத், யூதர்கள் சொன்னார்கள். அவர் பிழையான வாதத்தை அவர்கள் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அல் யஹூத் என்ற சொல்ல பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரைட். மூன்றாவது சொல் என்ன? அஹ்லுல் கிதாப். என்ன அப்படி என்றால் வேதக்காரர்கள். அஹ்லுல் கிதாப் என்றால் வேதக்காரர்கள். கிதாப்னா வேதம் தானே, அப்போ அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள். ரைட். இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் பனு இஸ்ராயில் என்ற சொல்லுக்கும் அல் யஹூத் என்ற சொல்லுக்கும் இடைப்பட்ட ஒரு சொல். இந்த ரெண்டு சொல்லுக்கும், ஏற்கனவே அந்த ரெண்டு சொற்களுக்கும் இடைப்பட்ட ஒரு சொல்லாகத்தான் அஹ்லுல் கிதாப் என்ற சொல் இருக்குது. சரியா? அப்போ அந்த சொல் அல்லாஹ் தஆலா எப்படியான இடங்களில் பயன்படுத்துகின்றான் என்றால், அவர்களோடு அல்லாஹ் உரையாடுகின்றான். பல இடங்களில் அவர்களோடு அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அவர்களோடு அல்லாஹ் செய்த உரையாடல்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது அஹ்லுல் கிதாப் என்ற சொல் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். உதாரணத்துக்கு சூரா ஆல இம்ரான் 64வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், குல் யா அஹ்லல் கிதாபி தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வ லா நுஸ்ரிக பிஹி ஷைஆ வ லா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாப மின் தூனில்லாஹ். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, நபியை நீங்கள் கூறுங்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விடயத்தின் பால் நீங்கள் வாருங்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விடயத்தின் பால் நீங்கள் வாருங்கள். அது என்னது? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நாங்கள் வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. வலா நுஸ்ரிக பிஹி ஷைஆ, எந்த ஒன்றையும் அவனுக்கு நாங்கள் இணை வைக்கக்கூடாது. வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாப மின் தூனில்லாஹ், எங்களில் சிலர் சிலரை ரப்புகளாக கடவுள்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு எங்களில் சிலர் சிலரை ரப்புகளாக கடவுள்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ இந்த மூன்று விடயங்களும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பொதுவான விடயங்கள். அந்த விடயத்தின் பால் வேதக்காரர்களை நீங்கள் வாருங்கள் என்று நபியே அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன். தொடர்புகளுக்கு 033229723 என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஃபைன் தவல்லவ், அவர்கள் அப்படியே பின்வாங்கி சென்றால், ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள், இஷ்ஹது பி அன்னா முஸ்லிமுன், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள். அப்ப இங்க பாருங்க,
ஒரு உரையாடல், அவர்களோடு நடைபெற்ற ஒரு உரையாடலை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் என்ற அந்த சொல்ல பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ 3 விதமான பெயர்கள், அந்த 3 பெயர்களும் 3 விதமான இடங்களில் அல் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கிச்சா? ரைட். 2வது விஷயம், பனு இஸ்ராயில் என்றால் யார்? பனு இஸ்ராயில் என்றால் யார்? ரைட், யாருக்கு தெரியும்? இஸ்ராயில் என்பது எந்த நபியுடைய பெயர்? ஒரு நபிக்குரிய பெயர் தான் இஸ்ராயில் என்பது. யாருடைய? யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாருடைய பேரன்? இப்ராஹிம் நபியுடைய பேரன். விளங்குதா? அப்ப யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் தான் யாக்கூப் என்பது. அப்ப யாக்கூப் நபியுடைய இன்னொரு சிறப்பு பேர் தான் இஸ்ராயில் என்பது. இப்ப பனு இஸ்ராயில்னா யார்? இப்ப இஸ்ஹாக் நபியுடைய பிள்ளைகள். பனு என்பது பிள்ளைகள், இப்ன் என்றால் மகன், அதுல ப்ளூரல் பனு. இப்போ பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். அப்போ இஸ்ஹாக் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் என்ற அர்த்தம். சரிதானே? ரைட். யாக்கூப் என்ற பெயர் அந்த நபிக்கு வருவதற்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ யாக்கூப் என்ற சொல் வந்து அரபு மொழி சொல் அல்ல, ஹிப்ரு மொழி சொல். சரியா? ஹிப்ரு மொழி சொல். பொதுவாக ஹிப்ரு மொழிக்கும் அரபு மொழிக்கும் இடையில் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது. 2 பாசைக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருக்குது. இப்போ ஹிப்ரு மொழி சொற்கள் நிறைய அரபுக்குள்ள, அரபு மொழிக்குள்ளே வந்திருக்குது. இப்போ ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல் எல்லாமே ஹிப்ரு மொழி சொற்கள், அரபு மொழி சொற்கள் அல்ல. அது மாதிரி யாக்கூப் என்பது ஹிப்ரு மொழி சொல். இப்போ யாக்கூப்னு சொன்னால் அகிப என்றால் அரபுல பின்னால். அப்போ யாக்கூப்னா ஒரு ஆளுக்கு பின்னால் வந்தவர் என்ற அர்த்தம். இப்போ அவரும் அவருடைய சகோதரரும் ஈசு என்ற ஒருவர், ஈசு என்ற அவருடைய சகோதரரும் ஒன்றாக பிறந்தார்கள். அப்போ அவருக்கு பின்னால் தான் இவர் பிறந்தது. அதனால யாக்கூப் என்று அவருக்கு பேர் வந்தீங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? அப்போ யாக்கூப் என்ற அவருக்கு பேர் வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. அப்போ யாக்கூப் என்பது ஹிப்ரு மொழி சொல். அப்போ யாக்கூப் நபியுடைய மற்றொரு பேர் தான் இஸ்ராயில் என்பது. அப்போ பனு இஸ்ராயில் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் என்ற அர்த்தம். விளங்கிச்சா உங்களுக்கு? இது மொழி ரீதியான விளக்கம், பனு இஸ்ராயிலுக்குரிய அந்த விளக்கம். ரைட். அப்போ அல்லாஹ் தஆலா இங்க பனு இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில் என்று அழைக்கின்ற பொழுது ஒரு சாலிஹான நபியுடைய பிள்ளைகளே என்று அழைக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாலிஹான நபியா இல்லையா? ஒரு சிறந்த சாலிஹான நபி. அப்போ ஒரு சாலிஹான நபியுடைய பிள்ளைகளே என்றுதான் அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான், யா பனி இஸ்ராயில் என்று சொல்லும் பொழுது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா 3வது வசனத்தில் சொல்றான், துர்ரியத மன் ஹமல். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 03322297235.